Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் டே 7 ஆஃப் 10 days of crash course வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் 6 வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் ஒன் மோர் திங், டெலிகிராம் குரூப்பில் வந்து எவ்ரிடே வந்து குவிஸ் போயிட்டுருக்கு பிஜிடிஆர்பி ஸ்டடி பிளான் பேஸ் பண்ணி. அதுலேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கான கொஷின்ஸ்க்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், there is nothing outside the text is a key statement emanating from. இது எந்த கீ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டெக்ஸ்ட்டில் இருந்தே வந்து அதனுடைய மீனிங் எல்லாமே தெரியும். அதை தாண்டி ஒரு ஹிஸ்டாரிக்கலாகவோ ஒரு பயோகிராஃபியாகவோ எழுதின ரைட்டரோட இதுவோ நம்ம பார்க்க தேவையில்ல அப்படின்னு வந்து எந்த லிட்ரரி கிரிட்டிசிசம் ஒர்க்கில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்வஸ் டெரிடா. ஸோ இது வந்து மோஸ்ட் ஃபேமஸான ஒரு லிட்ரரி கிரிட்டிசிசம். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Next, the Augustan age is called so because. ஸோ அகஸ்டன் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ட்ரைடன், போப், அப்புறம் வந்து ஜான்சன், இவங்க 3 பேரையும் சேர்ந்த ஒரு ஏஜ் தான் வந்துட்டு அகஸ்டன் ஏஜ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏஜ் வந்து நம்ம நியோ கிளாசிக்கல் ஏஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நியோ கிளாசிக்கல் ஏஜ் அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு தெரியும், கிளாசிக்கல் ரைட்டர்ஸை வந்து இமிட்டேட் பண்ணிவிட்டு நம்மளோட இந்த ரைட்டர்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க. ஹீரோயிக் கப்லெட் வந்து நிறைய இது பண்ணியிருப்பாங்க, ரொம்பவே மெருகேற்றுறது அப்படின்னு. அவங்க ட்ரைடன் அண்ட் போப் வந்து ஹீரோயிக் கப்லெட் வந்து மெருகேற்றிருப்பாங்க. பழைய ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே அதே மாதிரியே இமிட்டேட் பண்ணி எழுதியிருப்பாங்க, புது ஒர்க்ஸ் எல்லாமே. ஸோ இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா த இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் இமிட்டேட்டட் த ரோமன் ரைட்டர்ஸ் டியூரிங் திஸ் பீரியட். ஸோ ஏன் இந்த அகஸ்டன் ஏஜின் பர்டிகுலராக சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, அகஸ்டஸ் அப்படின்ற ஒரு கிங் இருந்தாங்க. நம்ம ஆக்டேவியஸ் சீசர் சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்க தான் வந்து அகஸ்டஸ். அந்த கிங் வந்து இருந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஹொரேஸ் அந்த மாதிரி நிறைய பீப்புள் வந்து நிறையா வந்து அவர் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தார், ரைட்டிங்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி இருந்ததுனால நிறைய ரைட்டர்ஸ் வந்து அந்த ஏஜில் வந்தாங்க. அதனால தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின், whom does Alexander Pope satirize in the portrait of Sporus? ஸோ இதில் கொடுத்துருக்க எல்லாத்தையுமே வந்து போப் வந்து சட்டைர் பண்ணியிருப்பார், அவரை கிண்டல் பண்ணி எழுதியிருப்பார் அவரோட ஒர்க்ஸில் எல்லாத்தையும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஜோசப் அடிசன், லார்ட் ஷாஃப்ஸ்பரி, இவங்களை எல்லாத்தையும் பற்றியும் கிண்டல் பண்ணி எழுதியிருப்பார். பட் இந்த பர்டிகுலர் ஒர்க் த போர்ட்ரேட் ஆஃப் ஸ்போரஸ் அப்படின்ற ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா லார்ட் ஹார்வேயை வந்து கிண்டல் பண்ணி எழுதியிருப்பார். நெக்ஸ்ட், த ஹீரோ ஆஃப் மார்லோஸ் டாம்பர்லைன் வாஸ் born as a ஷெப்பர்ட். ஸோ இந்த டாம்பர்லைன் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட எபிக் அந்த ஒரு இதில் வந்து எழுதியிருப்பாங்க, எபிக் மாதிரி எழுதியிருப்பார், பட் எபிக் கிடையாது. ஸோ அதில் வந்து அந்த ஹீரோ வந்து எப்படி வர்றாருன்னா ஷெப்பர்டாக வராரு. நெக்ஸ்ட், a sequence of repeated consonantal sounds in a stretch of language is alliteration. ஸோ நம்மளுக்கு alliterationனா என்ன தெரியும், ஒரு போமில் வந்து வர வேர்ட்ஸில் வந்து ஒரே பர்டிகுலர் சவுண்ட் வந்து ரிப்பீட்டேட்டிவாக வந்தது அப்படின்னா alliteration சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா அசனன்ஸ் கான்சனன்ஸ் அப்படின்ற மாதிரி 2 இருக்குது. alliteration வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வேர்டில் வந்து ஃபஸ்ட் இருக்கிறதுல மட்டும்தான் வரும். பட் அசனன்ஸ் அண்ட் கான்சனன்ஸ் வந்து நீங்கள் வேர்டில் இன்பிட்வீனில் கூட வரலாம். அசனன்ஸ் வந்து வவ்வல், கான்சனன்ஸ் வந்து கான்சனன்ஸ் இருக்கிற மாதிரி வரும், அது இன்பிட்வீனில் கூட வரலாம். ஸோ இதுக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட், ரிஃபர்மேஷன் வாஸ் ப்ரிடாமினன்ட்லி அ மூமெண்ட் இன் ரிலீஜியன். ஸோ ரெஃபர்மேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர்மேஷன், ரெஸ்டரேஷன், ரினைசன்ஸ், இது 3மே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிறது. ஸோ இது ரிஃபர்மேஷன் வந்து எதில் ப்ரிடாமினண்ட்டாக இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா ரிலீஜியன். ரெஸ்டரேஷன் வந்து பாலிட்டிக்ஸ். ரினைசன்ஸ் வந்து எஜுகேஷனில் வந்து எஜுகேஷன் அண்ட் லிட்ரேச்சர்னு சொல்லலாம். ஸோ அது 3த்தையும் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், த மோட்டோ ஒன்லி கனெக்ட் இஸ் டேக்கன் ஃப்ரம் E.M. ஃபாஸ்டர்ஸ் ஹார்வர்ட்ஸ் எண்ட். ஸோ இது வந்து அவரோட ஃபேமஸான நாவல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அவர் மொத்தம் எழுதியிருக்கிறதே வந்து 5 நாவல்ஸ் தான். அதில் வந்து எல்லாமே வந்து ரொம்பவே ஃபேமஸான நாவல். ஸோ இதில் வந்து ஒன்லி கனெக்ட் அப்படின்ற வந்து மோட்டோ இருக்கும். நெக்ஸ்ட், இங்கிலீஷ் iambic pentameter was brought to its first maturity in. ஸோ iambic pentameter அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் blank verse தான் வந்து iambic pentameterல எழுதியிருப்பாங்க. அதில் வந்து எண்டில் வந்து ரைம் இருக்காது, அதனால் அது blank verse அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது எதில் ஃபஸ்ட்டு மெச்சூர்டாக யூஸ் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து நமக்கு சரைவாக இருந்தாலுமே ரொம்பவே வந்து மெச்சூர்டாக அதை யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ட்ராமாஸில் யூஸ் பண்ணாங்க. மார்லோ ஆகட்டும், ஷேக்ஸ்பியர்ஸ் ஆகட்டும், அவங்களோட ட்ராமாஸ் எல்லாத்துலேயுமே iambic pentameter வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ இட் இஸ் ட்ராமாட்டிக் வேர்ஸ்.
நெக்ஸ்ட் who among the following was not a member of a Bloomsbury group? ஸோ Bloomsbury group அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா விர்ஜீனியா வுல்ஃப், அவங்களோட ஹஸ்பண்ட் E.M. ஃபாஸ்டர், அப்புறம் அந்த கிளிவ் பெல், அப்புறம் ஒரு சில பெயிண்டர்ஸ், அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அதில் இருக்காங்க. ஸோ அதில் யார் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வின்ஸ்டன் சர்ச்சில். நெக்ஸ்ட் the terms resonance and wonder are associated with ஸ்டீஃபன் கிரீன்பிளாட். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஹிஸ்டாரிசிசம் அப்படின்ற ஒரு லிட்ரரி கிரிட்டிசிசத்தோட தொடர்புடையவர். அவர் வந்து நியூ ஹிஸ்டாரிசிசம் எப்படி சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் ஸ்டடீஸ் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ நியூ ஹிஸ்டாரிசிசம் வந்து என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி வந்து நம்மளோட ஒர்க்கில் வந்து இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும். அது அட் த சேம் டைம் நம்மளோட ஒர்க்குமே வந்து ஒரு ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி மியூச்சுவலாக தான் இருக்கும். ஹிஸ்ட்ரியும் லிட்ரேச்சரும் வந்து நம்ம மியூச்சுவலாக படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நியூ ஹிஸ்டாரிசிசம். நெக்ஸ்ட் த rhetorical pattern used by Chaucer in the prologue to Canterbury Tales is. ஸோ திருப்பி ஒரே மாதிரியான பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. அது என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 syllabic line. ஸோ இது 10 syllabic line அப்படின்னும் போது நம்ம பென்டாமீட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். 10 syllable ஒரு 2 syllable வந்து ஒரு மீட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பென்டாமீட்டர்னு 5 ஃபுட் இருக்கிறது. ஸோ 5 feet இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 10 syllabic line. நெக்ஸ்ட் Charles Darwin Origin of the Species was published in the year 1859. ஸோ இது ஃபேமஸான இயர். இது வந்து நிறைய யூஜிசி நெட் கொஷின் பேப்பரில் கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இந்த இயரை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் who of the following is the author of Juno and the Peacock? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக எல்லா கொஷின் பேப்பர்லேயும் வந்திருக்கு. ஸோ இது வந்து சியான் ஓ கெசே. நெக்ஸ்ட் த டேர்ம் இன்டென்ஷனல் ஃபேலசி இஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்ட் பை. ஸோ இந்த லிட்ரரி கிரிட்டிசிசம்னு வரும்போது நீங்கள் நிறைய போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அவசியம் இல்லை. என்னென்னலாம் லிட்ரரி கிரிட்டிசிசம் இருக்குது, அதனுடைய ஒர்க் என்ன, அது என்ன மாதிரி நம்மளை எந்த மாதிரி ஒரு ஒர்க்கை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுது, அப்புறம் வந்து அதில் இருக்க காயின் பண்ண டேர்ம்ஸ் எல்லாம் என்ன, அதனுடைய மீனிங் என்ன, இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். லிட்ரரி கிரிட்டிசிசம்க்கு ரொம்ப டீட்டெயிலாக உள்ளே போய் படிக்கணும் அப்படின்ற மாதிரி அவசியம் இருக்காது. ஸோ இந்த இன்டென்ஷனல் ஃபேலசி அப்படின்றது வந்து யார் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா விம்சாட் அண்ட் பியாட்ஸ்லே. இது வந்து நியூ கிரிட்டிசிசம் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வரும். நெக்ஸ்ட் who among the following is not a restoration playwright? ஸோ ரெஸ்டரேஷன் அப்படின்னும் போதே நம்மளுக்கு தெரியும் 1660க்கு அப்புறமா வந்த இது. ஸோ பென் ஜான்சன் வந்து இதில் வந்து 1625 அந்த மாதிரியே இறந்துட்டார். ஸோ அது வந்து பென் ஜான்சன். நெக்ஸ்ட் which famous romantic poem begins with the line hail to thee blitzbrit bird though never wert? ஸோ இது எந்த போமில் இருந்தது ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா to a skylark. நெக்ஸ்ட் who among the following Victorian poets disliked his middle name? ஸோ இந்த விக்டோரியன் poet பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சர்ச்சில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் கிளர்ஜிமேனாக. ஸோ அவர் வந்து இருக்கிற வரைக்கும், உயிரோடு இருக்க வரைக்கும் அவர் போயம்ஸ் எதையுமே பப்ளிஷ் பண்ணல. அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா இவர் நிறைய டேர்ம்ஸ்லாம் வந்து காயின் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அவரோட மிடில் நேம் வந்து டிஸ்லைக் பண்ணியிருக்காரு, பிடிக்கல அவருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெரால்ட் மேன்லி ஹாப்கின்ஸ். ஸோ GM ஹாப்கின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் which Eliotine character utters the question do I eat a peach? ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப இது ஒரு ஃபேமஸான போம் T.S. எலியோட்டோடது. ஸோ இது எந்த போம் பார்த்தீங்கன்னா த லவ் சாங் ஆஃப் J. Alfred Prufrock. ஸோ இதில் யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா Prufrock. நெக்ஸ்ட் த அரைவல் ஆஃப் பிரிண்டிங் இன் த 15th century England was engineered by. ஸோ யார் வந்து இங்கிலாண்டில் பிரிண்டிங் ப்ரெஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் கேக்ஸ்டன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1476 வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் ஸ்டார்ட் பண்ணுவார். ஃபஸ்ட்டு வந்து எடுத்ததுமே இங்கிலீஷ் பிரிண்ட் பண்ண மாட்டாங்க, ஜெர்மன் அந்த மாதிரி இருக்கிற புக்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணி அப்புறம் அதனுடைய ட்ரான்ஸ்லேஷன் அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இங்கிலீஷ் புக்ஸ்லாம் வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இவர் வந்து ஜெர்மனியில் கட்டன்பர்க் அப்படின்ற ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, அவருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் இங்கிலாந்துக்கு வந்து அங்கே ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் ஆரம்பிப்பார். நார்மலாக வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸே யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கட்டன்பர்க் தான். நெக்ஸ்ட் த ரெஸ்டரேஷன் காமெடி த டபுள் டீலர் வாஸ் ரிட்டன் பை. ஸோ டபுள் டீலர் அப்படின்ற ஒரு ரெஸ்டரேஷன் காமெடி யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் காங்க்ரீவ். நெக்ஸ்ட் லிட்டில் நெல் இஸ் அ கேரக்டர் இன் டிக்கன்ஸ் த ஓல்ட் கியூரியாசிட்டி ஷாப். நெக்ஸ்ட் who among the following Indian writers in English has created an identifiable imagined local? ஸோ இமேஜினேஷனாக ஒரு பிளேஸை க்ரியேட் பண்ணி அந்த பிளேஸில் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்தது யாருன்னா R.K. நாராயணன். அவர் இது பண்ண இமேஜினரி வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா மால்குடி, சுவாமி அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய நாவல்ஸில் வந்து அந்த மால்குடி பிளேஸை வந்து அவர் யூஸ் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்
த ரைம் ஸ்கீம் ஆஃப் ஸ்பென்சேரியன் சானட்டஸ். ஸோ சானட், ஓட் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அதனுடைய ரைம் ஸ்கீம் என்ன, யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பென்சேரியன் சானட் எப்பயுமே நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே முடிஞ்ச லெட்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஏபி, ஏபி, பிசி, பிசி, சிடி, சிடி, இஇ, லாஸ்ட் வந்து கப்லெட்டில் முடியும். இந்த கப்லெட்டில் தான் ஓல்ட்டாகவும் இருக்கும், ஒரு டர்ன் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், த பிளான் ஆஃப் ஆர்த்தூரியன் ஸ்டோரிஸ் has influenced the composition of Tennyson's ஐடல்ஸ். ஸோ ஐடல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் போயம் டிஸ்கிரிப்டிவ் ஆஃப் ரஸ்டிக் லைஃப். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடல்ஸ் ஆஃப் த கிங் அப்படின்னு ஒரு இதில் வந்து போம் கலெக்ஷனில் வந்து ஆர்த்தூரியன் ஸ்டோரிஸ் வந்து அவரை எழுதியிருப்பார். நெக்ஸ்ட், which of the following is not about a dystopia? ஸோ டிஸ்டோப்பியா பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு இமேஜினரி வேர்ல்டு வந்து ஒரு சூப்பராக இருக்குது, அந்த லேண்டில் வந்து எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறது வந்து யூட்டோப்பியா. டிஸ்டோப்பியான்றது வந்து எதுவுமே நல்லா இல்லை, நம்ம என்ன தான் டெக்னாலஜிக்கலாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு போனாலும் அங்கே வந்து எந்த ஒரு இதுவுமே நல்லா இல்லை அப்படின்றது வந்து டிஸ்டோப்பியா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஆர்வலோட 1984, ஆல்டஸ் ஹக்ஸ்லியோட பிரேவ் நியூ வேர்ல்டு, வில்லியம் கோல்டிங்ஸோட லார்ட் ஆஃப் த ஃப்ளைஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டோப்பியன் வேர்ல்டு. ஸோ ஹக்ஸ்லியோட பிரேவ் நியூ வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி மாதிரி இது மாதிரி வச்சுருப்பாங்க, சாவேஜ் மாதிரி தனியாக இருக்கும், அங்கே மட்டும்தான் பீப்புள் இருக்கிற மாதிரியும், மற்ற இதில் வந்து ஒரு குழந்தையே வந்து ஒரு பாட்டிலில் அழுந்து பிறக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. லார்ட் ஆஃப் த ஃப்ளைஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து குட்டி குட்டி பசங்க வந்துட்டு ஒரு இதுக்கு மாதிரி எக்ஸ்கர்ஷன் மாதிரி போயிட்டு ஒரு மவுண்டெயினில் மாட்டிட்டு அவங்க அங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் எது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா த கோரல் ஐலாண்ட். நெக்ஸ்ட், who among the following is not associated with the translation of the Bible? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி பைபிளோட டிரான்ஸ்லேஷன் வில்லியம் டிண்டேல், கவர்டேல், வைக்லிஃப் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜேம்ஸ் கிங்கும் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் யார் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் ப்ரவுன். நெக்ஸ்ட் கொஷின், த டேர்ம் கர்டல் சானட் வாஸ் காயின்டு பை. ஸோ சானட் அப்படின்னாலே நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் 14 லைன்ஸ் இருக்கிறது சானட். இதில் பெட்ராக்கியன் சானட், இங்கிலீஷ் சானட், இங்கிலீஷ் இஸ் ஈக்குவல் டு ஷேக்ஸ்பியரியன் சானட் அண்ட் ஸ்பென்சரின் சானட், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. கர்டல் சானட் அப்படின்றது பார்த்திங்கன்னா 10.5 லைன் இருக்கிற ஒரு சானட். இதை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஜிஎம் ஹாக்கின்ஸ் தான் வந்து இது பண்ணியிருப்பாரு. ஸோ இவர் இன்ட்ரடியூஸ் பண்ண டேர்ம்ஸில் வந்து இன்ஸ்டஸ், அப்புறம் இந்த கர்டல் சானட், இந்த மாதிரி நிறைய வந்து இன்ஸ்கேப், இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ்லாம் வந்து அவர் யூஸ் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை அ பிளே இன் த ஃபாலோயிங் லிஸ்ட் that is not written by Oscar Wilde. ஸோ ஆஸ்கர் வைல்டு பார்த்திங்கன்னா செயின்ட்ஸ் அண்ட் சின்னர்ஸ் நிறைய பிளேஸ் எழுதியிருக்காரு. அவர் ரொம்ப நிறைய பிளேஸ் எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 75 இயர்ஸ் கிட்டத்தட்ட அவர் வந்து பிளேஸ் எழுதிட்டே இருந்திருக்காரு, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு முடிகிற வரைக்கும். ஸோ இதில் ரொம்ப ஃபேமஸான பிளேன்னு பார்த்திங்கன்னா த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் அர்னஸ்ட் சொல்லலாம், 1895 வந்தது. நெக்ஸ்ட், தாமஸ் கிட்ஸ் த ஸ்பானிஷ் ட்ராஜடி வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை செனேக்காஸோட ட்ராஜடி அப்படின்னாலே ஒரு ரிவெஞ்ச் ட்ராஜடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ரிவெஞ்ச் ட்ராஜடி. செனேக்கா அப்படின்றது வந்து ஒரு இட்டாலியன் ட்ராமட்டிஸ்ட். நெக்ஸ்ட், இன் இட்ஸ் ஃபைனல் பப்ளிஷ்ட் வெர்ஷன் எலியட்ஸ் த வேஸ்ட்லேண்ட் கண்டைன்ஸ் அ டோட்டல் ஆஃப் 433 லைன்ஸ். ஸோ த வேஸ்ட்லேண்ட் வந்து டோட்டலாக வந்து 433 லைன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட், இன் த ரேப் ஆஃப் த லாக் பெலிண்டாஸ் லேப் டாக் இஸ் நேம்ட் ஷாக். ஸோ இதில் ரேப் ஆஃப் த லாக் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எபிக் ஃபார்மேட்டில் வந்து எழுதியிருப்பார். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடியை கட் பண்ணிட்டு போகிறது தான் வந்து ஒரு இதாக இருக்கும். இதுக்கு நிறைய ஏஞ்சல்ஸ்லாம் வருவாங்க. ஒவ்வொரு ஏஞ்சல்ஸும் வந்து ஒன்று ஃபேரி காட்ஸ்ன்னு சொல்லலாம், ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி வருவாங்க. ஸோ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமிக்கல் சட்டையர் மாதிரி சொல்லலாம். ஸோ இதில் வந்து அந்த லேப்டாக்கோட பேர் வந்து ஷாக். நெக்ஸ்ட், The Castle of Otranto is an example of Gothic fiction. ஸோ காத்திக் அப்படின்னாலே ஹாரர், அந்த பேய் வர மாதிரி, கோஸ்ட் வர மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேசில், ஆட்ராண்டோ அப்படின்ற ஒரு இடத்துல இருக்க கேசிலில் அங்கே வந்து போய் இருக்கிற மாதிரியும் அங்கே என்னென்னலாம் நடக்குது, லாஸ்ட்டாக வந்து கோஸ்ட் அப்படின்னு இருக்கிறத உண்மையா இல்லை பொய்யா அப்படின்ற மாதிரிலாம் டீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனுடைய ஆத்தர் யார் அப்படின்னு தெரிஞ்சாலும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், Plato censured poetry because he believed it. ஸோ பிளாட்டோ வந்து பொயட்ரி எல்லாமே பேன் பண்ணும், பொயட் எல்லாத்தையும் பேன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அவரோட ரிப்பப்ளிக்கில்.
இந்த இது வந்து எதனால் சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, பொயட்ரியை வந்து பார்க்கும்போது நம்மளோட எமோஷன்ஸை வந்து அது ரொம்ப இதாகும். அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஃபிலாசபி தான் ரொம்ப முக்கியமானது. ஃபிலாசபி தான் லேர்ன் பண்ணணும். ஃபிலாசபியை கற்றுக்கிறவங்க தான் கிங் ஆகணும். இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் ஏன் அதை பேன் பண்ணார் அப்படின்னா, பொயட்ரி வந்து அவர் பிலீவ் பண்ணார் என்னென்னா ப்ரமோட் சென்சுவாலிட்டி. நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் டெனிசன்ஸ் போயம் இஸ் எ ட்ராமாட்டிக் மோனோலாக்? ஸோ டெனிசனோட நிறைய போம்ஸ் இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக நிறைய ஃபாலோ பண்ணி எழுதியிருப்பார். அவரோட ட்ராமாட்டிக் மோனோலாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா டித்தோனஸ். நெக்ஸ்ட், மாலி ப்ளூம் இஸ் அ கேரக்டர் இன் ஜேம்ஸ் ஜாய்ஸ். ஸோ மாலி ப்ளூம் அப்படின்னு பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு, லியோனால்டு ப்ளூம் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து உல்லிசிஸில் வரும். ஸோ அந்த உல்லிசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ் நாவல். ஸோ அதில் வந்து ஒரு ஜூலை 16 நினைக்கிறேன், ஜூலை 16 1904 அந்த டேட்டை பர்டிகுலர் டேட்டுன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷியோர். ஸோ ப்ளீஸ் செக் இட். அந்த டேட்டில் நடக்கிற ஒன் டேயில் வந்து நடக்கிற ஒரு ஈவெண்ட்டு, அதில் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் பின்னாடி ஃப்ளாஷ்பேக்கில் என்னென்னலாம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ லியோனார்டு ப்ளூம் அதே மாதிரி மாலி ப்ளூம் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ் இன் உல்லிசஸ். Eliot uses the term objective correlative in his Hamlet. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னென்ன டேர்ம்ஸ்லாம் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது எந்த புக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை மட்டும் மெயினாக பார்த்துக்கோங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து அதுலேருந்து தான் வந்திருக்கு. ஒரு சில கொஷின்ஸ் தான் வந்து புக்கை பேஸ் பண்ணி வந்திருக்கு. ரீசெண்டாக வந்து யூஜிசி நெட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா புக்கு பேஸ்டாக வந்திருக்கு. மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேர்ம் பேஸ்டாக தான் வந்திருக்கு. ஸோ இந்த அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் எதுக்கு சொல்கிறேன்னா ஹேம்லெட்டில் சொல்லியிருக்காரு. இதை வந்து ஹேம்லெட்டை வந்து மேக்பெத் கூட அவர் வந்து இது பண்ணியிருப்பார், கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பார். மேக்பெத்தில் வந்து லேடி மேக்பெத் வந்து அவங்க ஒரு மென்டல் ஸ்டேட், அவங்க ஒரு நார்மலாக இல்லை, மென்டலி அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியும் அதை பார்க்கும்போது. பட் ஹேம்லெட்டில் வந்து அந்த மாதிரி ஒரு சீன் எதுவுமே அவர் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெட்டாஃபிசிக்கல் போயட்டில் வந்து யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட், விடோவர்ஸ் ஹவுசஸ் வாஸ் ரிட்டன் பை ஜிபி ஷா. ஸோ ஜிபி ஷா அது பார்த்திங்கன்னா ப்ளசன்ட் பிளேஸ், அன்பிளசன்ட் பிளேஸ் அந்த மாதிரி நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இது வந்து ப்ளசன்ட் பிளேயா அன்பிளசன்ட் பிளேயான்றதை சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நெக்ஸ்ட், ஹெட்ரோக்ளாசியா ரெஃபர்ஸ் டு த ஜஸ்ட் அப்போசிஷன் ஆஃப் மல்டிபிள் வாய்ஸஸ் இன் அ டெக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ்க்கு அதனுடைய மீனிங்ஸு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ளஸ் இதை யார் காயின் பண்ணாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், மேக் ஃப்ளக்னோ இஸ் அன் அட்டாக் ஆன் ட்ரைடன்ஸ் லிட்ரரி ரைவல் தாமஸ் ஷாட்வெல். ஸோ ட்ரைடனும் ஷாட்வெல்லும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் திட்டி மாற்றி எழுதிட்டுருப்பாங்க. அதுதான் அவங்க இதுலேயே வந்து பீரியட்லேயே வந்து நிறைய எழுதிட்டுருப்பாங்க. அண்ட் ட்ரைடனை பற்றி நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து அஃபிஷியலி போயட் லாரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணது வந்து ட்ரைடன் தான். 1668 to 1689 வரைக்கும் இருப்பார் அவர். நெக்ஸ்ட், பைரன்ஸ் த விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இஸ் அ சட்டையர் டைரக்டட் அகெயின்ஸ்ட் ராபர்ட் சதே. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பைரனும் சதேவும் பார்த்திங்கன்னா சதே வந்து இவங்கள எல்லாத்தையும் திட்டிகிட்டு இருப்பார். பைரன், ஷெல்லி, கீட்ஸ்லாம் பைரன் வந்து சதேவை திட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தான் இங்கேயும் போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு, சதே வந்து பார்த்திங்கன்னா இதில் பைரன் வந்து த விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் எழுதியிருப்பார். சதே வந்து அதுக்கு அப்போஸ் பண்ணி அ விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ அது ரெண்டுத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், டாம் பெயின்ஸ் த ரைட் ஆஃப் மேன் வாஸ் பப்ளிஷ்ட் இன். ஸோ இது வந்து டாம் பெயின்னு சொல்லுவாங்க, தாமஸ் பெயின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து த ரைட்ஸ் ஆஃப் மேன் அப்படின்றது வந்து இந்த 1791 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடியே விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் மென் அப்படின்றது வந்து மேரி உல்ஸ்டோன் கிராஃப்ட் வந்து 1790 வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. Andrew Marvell's An Horatian Ode upon Cromwell's Return from Ireland was written in. ஸோ Cromwell's Return அப்படின்னும் போதே உங்களுக்கு தெரியும், ஆலிவர் கிராம்வெல் இவங்கெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பியூரிட்டன்லேருந்து லார்ட் ப்ரொடெக்டராக வந்து நடந்தாங்க. ஏன்னா கிங் வேணாம் அப்படின்னு சொல்லி அப்போஸ் பண்ணி இந்த பியூரிட்டன்ஸ்லாம் அவங்க சார்ல்ஸ் ஒன்னை வந்து பீஹெட் பண்ணி அதை கொண்டுட்டு இவங்க வந்திருப்பாங்க, ஆலிவர் கிராம்வெல். அதுக்கப்புறம் இவரோட பையன் கொஞ்சம் 3 years தான் இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க போடுற இதெல்லாம் வந்து பார்த்துட்டு எங்களுக்கு இதுவே வேணாம், பியூரிட்டன்ஸே வேணாம், எங்களுக்கு பழைய மாதிரி கிங்கே வந்துருங்கன்னு சார்ல்ஸ் 2 1660 கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1650 தான் இந்த ஆண்ட்ரியூ மார்வெல் வந்து எழுதியிருப்பார். ஸோ ஆண்ட்ரியூ மார்வெல் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் மெட்டஃபிசிக்கல் போயட். 2 Daffodils is a poem written by. ஸோ டேஃபோடில்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். ஸோ 2 Daffodils அப்படின்றது வந்து ராபர்ட் ஹெரிக்.
Shelley was expelled from the Oxford University due to the publication of The Necessity of Atheism. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெவல்யூஷனரி poet. ஸோ நிறையா வந்து போம் வந்து ரெவல்யூஷனரியாக எழுதியிருப்பாங்க, இது ஏன் அப்படி இருக்குது, அது ஏன் அப்படி இருக்குன்ட்டு. ஸோ அவர் காலேஜ் படிக்கும்போதே எழுந்த ஒரு போம் வந்து த நெசசிட்டி ஆஃப் ஏத்திசம். அதனால் வந்து அவரை காலேஜ்லேருந்து வெளில அனுப்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட், ஹெமிங்வேஸ் நாவல் ஃபேர்வெல் டு ஆர்ம்ஸ் இது இஸ் டிவைடட் இன்டு 5 புக்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் வேர்ல்டு வார் அது எவ்வளோ இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நாவல் இது. ஸோ இதை வந்து 5 புக்ஸில் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட், ஹூ அமங் த ஃபாலோயிங் விமன் ரைட்டர்ஸ் ஃபேமஸ்லி இமேஜின் த பிளைட் ஆஃப் ஷேக்ஸ்பியர் சிஸ்டர். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க ஒரு புக்கு எழுதியிருக்காங்க, ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன் அப்படின்ற ஒரு புக்கில் வந்துட்டு ஒரு லேடிஸ்க்கெலாம் வந்துட்டு நார்மலி வந்து ஜென்ஸ்க்கெலாம் வந்து ரைட் பண்ணுறதுல வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. பட் லேடிஸ்க்கெலாம் வந்துட்டு ரைட் பண்ணணும் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ சப்போஸ் ஷேக்ஸ்பியருக்கே வந்து ஜூலியா ஆர் ஜூலியான் இந்த மாதிரி ஒரு நேமில், ஜூலியா இல்லை ஜூடித் தெரில, ஸோ இந்த மாதிரி ஒரு நேமில் வந்து ஒரு சிஸ்டர் இருந்தாங்கன்னா அவங்க என்ன மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு அவங்களோட இந்த ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன் அப்படின்ற ஒரு ஒர்க்கில் சொல்லியிருப்பாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா விர்ஜீனியா உல்ஃப். நெக்ஸ்ட், ஆல் கிரேட் லிட்ரேச்சர் இஸ் அட் பாட்டம் அ கிரிட்டிசிசம் ஆஃப் லைஃப். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது பொயட்ரி இஸ் அ கிரிட்டிசிசம் ஆஃப் லைஃப் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ அதை யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேத்யூ அர்னால்ட். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இதை சொன்னது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேத்யூ அர்னால்ட் தான். நெக்ஸ்ட், which among the following plays by Christopher Marlowe has epic features? ஸோ எபிக் ஃபீச்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்தது டாம்பர்லைன். கிம்மி ஃபியோனா இஸ் அ கேரக்டர் இன் த நாவல். ஸோ ரொம்ப ஃபேமஸான நாவல் ரிட்டன் பை சினுவா அச்சிபி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது அந்த கிம்மி ஃபியோனா அப்படின்றது ஹீரோ ஆஃப் த நாவல். பட் இவர் வந்து என்ன பண்ணுவான்னா அவங்களோட ட்ரைபல் பீப்புள் அவங்க என்ன மாதிரி ஒரு ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. பட் இவர் ஒரு தப்பு பண்ணிவிட்டு அதில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கிறிஸ்டியானிட்டி எவ்வளோ அந்த இதில் வருது, இங்கிலாந்து பீப்புளெலாம் வந்து எவ்வளோ எந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் கலோனியல் ஒர்க்குன்ற மாதிரி சொல்லலாம் இதை. ஸோ இதை எழுதுனது வந்து சினுவா அச்சிபி. ஸோ திங்ஸ் ஃபால் அப்பார்ட். ஸோ சூப்பரான ஒரு நாவல் இது, படிக்க முடிஞ்ச ட்ரை பண்ணி படித்து பாருங்கள். நெக்ஸ்ட், a food consisting of a strong syllable followed by a weak syllable is called. So weak syllable followed by the strong syllable னு சொன்னால் நம்ம iambic. So strong syllable followed by a weak syllable அப்படின்னு சொன்னால் trochee. So hope you like this video. So if you like this video, please like, share and subscribe. Thank you.